சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இந்தியன் வங்கி கிளையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் இளையராஜா, என்ன நடந்தது, முழு விவரங்களை? வணக்கம். நேற்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அண்ணா சிலை இயங்கி வருகிறது இந்தியன் வங்கி. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பாத்தீங்கன்னா நேற்று திங்கட்கிழமை ஒரு 10 மணி போல வங்கி ஊழியர்கள் போய் வங்கியை திறக்க முயற்சி செஞ்சு திறக்க போகும்போது அங்க பாத்தீங்கன்னா வங்கியில் இருந்த 2 பூட்டுகள் உடைக்கப்பட்டிருந்தது, ஜன்னல் உடைக்கப்பட்டிருந்தது. இது வங்கி ஊழியர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியது. உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்தாங்க. காவல்துறை தொடர்ந்து அந்த சிசிடிவி காட்சிகளையும் வங்கியை பரிசோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. குற்றவாளி தொடர்ந்து தேடி வந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு மர்ம நபர் பாத்தீங்கன்னா பூட்டுக்கு வெடிமருந்துகளை வச்சு அந்த தீயை பொருத்தி பூட்டை உடைக்கிற காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துகிறது. காவல்துறையினர் தொடர்ந்து அந்த குற்றவாளிகள் தேடி வருகின்றனர். இதே போலதான் அன்று நைட்டே சிவகங்கை மாவட்டத்தில் கீழக்கண்டனில் உள்ள தொடக்க கூட்டுறவு வேளாண்மை சங்கத்திலும் பூட்டை உடைத்து திடப்பட்டது. ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல கொள்ளைச்சம்பவம் நடைபெற்றது. இந்நிலையில இந்தியன் வங்கியில் ஏற்பட்ட கொள்ளைச்சம்பவம் தொடர்பான வங்கியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்துகிறது. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் சிவகங்கை டிஎஸ்பி மானாமதுரை காவல் ஆய்வாளர்களும் வழக்கு பதிவு செய்து அந்த குற்றவாளிகள் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.